தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வழியா ஏர்போர்ட் மூர்த்தியுடைய குண்டாஸ் உடைக்கப்பட்டு அநேகமாக நாளை வந்துடுவார். இன்னைக்கே நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அநேகமா நாளை காலை விடுதலை ஆகி வெளியே வரலாம். மிக குறிப்பா சொல்லணும்னா காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஏன் அப்படின்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால ஒரு பாமகவை சேர்ந்த ஒருத்தருடைய இது சம்பந்தமா வழக்கு சம்பந்தமா பார்க்கறதுக்காக அங்க போறாரு. போன இடத்துல அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க நிற்பதற்கு எந்த முகாந்தாரமும் அங்க வர வேண்டிய காரணமும் இல்லை. திட்டமிட்டு அங்க நிக்கிறாங்க, தாக்குதல் தொடுக்கிறாங்க. தன்னுடைய பாதுகாப்புக்காக பையில ஏதோ ஒரு அது இவங்க இப்ப சொல்றது என்னன்னா கொலை முயற்சி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது திட்டமிட்டு கொண்டு போலையே, யதார்த்தமா அவருடைய பையில இருந்திருக்கு. ஒரு தாக்குதல் நடக்கும் போது ஒரு பாதுகாப்புக்காக படா நம்ம கையில என்ன கிடைக்குதோ அதை தான் முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவர் பையில இருந்ததை எடுத்துக்கிறார், அவ்வளவுதான். அதுல ஏதோ ஆயுதமாக அது சித்தரிக்கப்பட்டு கொலை முயற்சி. அப்படி கொலை முயற்சினா ஒரு வீடு ஏறி போய் இவர் போய் எதையாவது எடுத்து போய் குத்த போனாரா? அப்ப வெட்ட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி. இந்த காழ்ப்புணர்ச்சி எங்க இருந்து வருதுன்னா திருமாவளவன்ட்ட இருந்து வருது. இப்ப சாதாரண ஆளுதான் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னா திருமாவளவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதை விட முக்கியம் அந்த கேள்விக்கெல்லாம் திருமாவளவன்ட்ட பதில் இல்லை அப்படிங்கிறதா முக்கியம். இப்ப பாருங்க, அது முடிஞ்ச உடனே முதல்ல வழக்கு கொடுத்தது யாரு தெரியுமா? அந்த செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்கும்போது முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இவர் தான். ஏர்போர்ட் மூர்த்தி தான் போய் வழக்கு கொடுக்கிறாரு. கிரைம் நம்பர் 326ல பதிவாகுது. பதிவானதற்கு அப்புறம் தாக்க வந்தாங்க பாருங்க விடுதலை சிறுத்தைகள். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு வழக்கு கொடுக்குறாங்க, கிரைம் நம்பர் 327. அப்ப 326ல வழக்கு பதிவு செஞ்ச தூக்கி ஓரமா வச்சுட்டு காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அந்த வழக்கை மட்டும் எடுத்து 327 படி கைது பண்றாங்க. ஸ்டாலின் மருத்துவமனை கொண்டு போறாங்க. மருத்துவர்கள் சொல்றாங்க இவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு அவர் உடல்நிலை சரியில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஸ்டான்லி மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட அறிக்கை இவர் உடல்நிலை சரியில்லைன்னு. ஆனால் அதையும் மீறி அதற்கு பிறகும் இவர் மீது கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் வாங்கி கொண்டு போய் இவங்க போய் ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? காவலர்கள் 2 நாள் கஸ்டடி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த 2 நாள் கஸ்டடியில கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போகணும்னு அனுமதியை வாங்கிட்டு போனவங்க எதற்காக கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அந்த 2 நாள்ல குண்டாஸுக்கு தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா குண்டாஸ் காவல் நிலைய கட்டுப்பாட்டுல பண்ணிட முடியாது. அதை ஆணையாளர் தான் போட முடியும். காவல்துறை ஆணையாளர் தான் குண்டாஸ் போட முடியும். அதற்காக அவங்க எடுத்துக்கிட்ட பிரீத்திங் டைம் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த 2 நாள். என்னைக்குமே காவல்துறை இந்த மாதிரி ஏதாவது நீட்டிப்பு கொடுக்குறாங்கன்னா உள்ளுக்குள்ள வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் குண்டாஸ் போடப்பட்டது. நீங்க குண்டாஸ்னா ஒரு சாதாரணமா நீங்க குண்டாஸ் போட்ட முடியாதுங்க. ஏற்கனவே ஒரு பல கொலை முயற்சி வழக்கு பண்ணியிருக்கணும், ஒரு கற்பழிப்பு வழக்கில் இருக்கணும், ஒரு திருட்டு வழக்கில் இருக்கணும். தொடர்ச்சியாக பல குற்றங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டவராக இருந்தாதான் குண்டாஸ் போட முடியும். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் மேல போட்டோம் அந்த குண்டாஸ். இப்ப நீ குண்டாஸ் எடுத்துட்டாங்க, அது தெரியுமா நமக்கு? அதெல்லாம் போற போக்க எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஒரு 4 நாள் பேசியிருப்போம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் அப்படி நம்ம பேசியிருப்போம். அவன் மேல குண்டாஸ் போட்டாங்க, ஆக நீதி வெல்லுதுப்பா, அருமையா பண்றாங்கப்பா காவல்துறைன்னு பேசியிருப்ப. ஆனா அந்த குண்டாஸ் எடுத்துட்டாங்க, அது நமக்கு தெரியுமா? அப்ப யார் மேல எல்லாம் குண்டாஸ் போடணுமோ அவங்க மேல போடல. அவன் மேல பல திருட்டு வழக்கு இருக்கு, பல பெண்களை இப்படி சீரழிச்ச வழக்கு இருக்கு, அதற்கு முகாந்தாரம் இருக்கு. ஆனால் அவனுக்கு குண்டாஸ் கிடையாது. எடுத்தாச்சு குண்டாஸ். அப்போதைக்கு மக்களை அமைதிப்படுத்தணும், எதிர்கட்சிகள் வாயை மூடணும். ஞானசேகரன் குண்டாஸ் அப்புறம் எடுத்தாச்சு. அப்படி ஒரு திட்டமிட்டு தான் இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல அதை போட்டாங்க. இன்னைக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்கிறாருன்னா அதுல பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் விட்டுருக்காங்கன்னு பாருங்க. பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டதா அதுல தகவல் இருக்கு. தேதியை முன்னுக்கு பின்னா மாத்தி மாத்தி போடுறாங்க. அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு? சாட்சியங்களும் அவ்வளவு சரியா இல்லை. அப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற பேர்ல இதை உடைக்கிறார். உடைச்சு இன்னைக்கு அவர் வெளியில வருவதற்கான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. நாளை காலையில வந்துருவார் வச்சுக்குவோம். இது வழக்கு சம்பந்தமா நான் பேசுறது இப்ப. ஆனால் ஏன் இவர் மீது இவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. அதை பார்த்தோம்னு வைங்களேன். இப்ப என்னன்னா இப்ப இந்த விடுதலைன்னு சொல்லிட்டார்ல, வெளியே வரப்போறான்னு சொல்றாருல, இதுதான் இப்ப திருமாவுக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். ஏன் அப்படின்னா ஒரே குடியில் இருக்கிறவருக்கு நம்மளை கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறது தான் திருமாவுக்கு. வேற யாராவது பேசினா அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னா இது திருமாவுடைய ஒட்டுமொத்த தலையிலே கள்ள தூக்கி போடுற விஷயம். எது?
அதே குடியில இருந்து எந்திரிச்சு பேசுறாரு பாருங்க. இது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இல்ல, வேற ஏதோ ஒரு குடியை சேர்ந்தவர், வேற ஒரு சாதியை சேர்ந்தவர் பேசிட்டாருன்னா அதை வேற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் தான் இருக்கக்கூடிய, தான் அரசியல் செய்யக்கூடிய எந்த மக்களை ஏமாற்றி, எந்த மக்களை நாம தன்மையப்படுத்தி அரசியலாக இருந்து இதுல குளிர்காயிரமோ அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அந்த மக்களுக்கான பிரச்சனையை பேசும்போதுதான் இங்க அண்ணனால தாங்க முடியல. திருமாவுக்கு இடிக்குது. அப்ப என்ன வருது? கோபம் வருது. ஏன்னா கேட்கிற கேள்வி எப்படி? ஏப்பா வேங்க வயலு என்னப்பாச்சு பேசுப்பா அப்படிங்கிறார். அதாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கே உரித்தான ஒரு பாஷையில பேசுவார். அருமையா அது மக்களை போய் சேருது. இப்படி பல பேர் அவர்கள் கொண்ட அந்த சாதிக்குள்ளேயே பல கேள்விகளை திருமா மீது கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணமா பாருங்க, வேங்க வேலை பத்தி கேட்டார். எப்ப ஓம் கொடியவே காப்பாற்ற முடியலப்பா, நீ எப்படிப்பா நீ பிறந்த குடியை காப்பாற்ற போற அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, மீச இருக்கிறவனெல்லாம் வீரனாயிர முடியுமா? கரப்பாம்பூச்சிக்கு கூட தான் மீச இருக்குன்னு சொன்னார் பாருங்க. இப்படி எல்லாம் பேசுறது அவர்னால ஜீரணிக்க முடியல. அவர்னால ஜீரணிக்க முடியலங்கிறத விட இந்த அரசுனாலையும் ஜீரணிக்க முடியல. ஏன் இந்த அரசுனால ஜீரணிக்க முடியலன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்விக்காக 120 கோடியை ஒன்றிய அரசு அனுப்புனதுல 2 கோடியை மட்டும் செலவு பண்ணிட்டு 118 கோடியை இந்த திராவிட மாடல் அரசு, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கார். ஒரு பக்கம் கேட்டா ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் தரல, அதனாலதான் நாங்க ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா 120 கோடி ஒன்றிய அரசு அனுப்புனதுல 2 கோடியை மட்டும் செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பியாச்சு. இந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப திருமா மாதிரி ஒரு ஒட்டுமொத்த சாதியை அரசியலாக்கி கட்சியாக்கி நம்ம கிட்ட அடிமையாகி இருக்கிறத ஒருத்தன் கெடுக்கிறானே, அதுக்குள்ள எந்திரிச்சு கேள்வி கேட்கிறானே அப்படிங்கிறது அரசுக்கு. திருமாவுக்கு இந்த சாதிக்குள்ள தான் பிறந்த குடிக்குள்ளேயே இருந்து ஒருத்தன் நம்மளை கேள்வி கேட்டு இதை உடைக்கிறானே அப்படிங்கிற கோபம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தலித்தெல்லாம் முதலமைச்சராக முடியாது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அப்படின்னு பேசக்கூடிய திருமா ஏன் அதை ஸ்டாலின் பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை தூக்கி வைக்கிறார். இப்படி கேள்விக்கு மேல கேள்வி, பதில் சொல்ல முடியாத கேள்வியில திரும்ப 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 கேட்கறதுல ரொம்ப வெறுப்பான இந்த அரசும் திருமாவும் சேர்ந்து காழ்ப்புணர்ச்சியோடு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் தான் இந்த 150 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்ததனுடைய நோக்கம். வேற எதுவுமே கிடையாது. திருமா சாதிச்சது என்னங்க? சொந்த கட்சி கொடியை கூட காப்பாற்ற முடியல. என்ன சாதிச்சீங்க? எதையும் சாதிக்கிற பஞ்சமி நிலம் எங்கேயாவது விட்டுருக்கீங்களா? இத்தனை ஏக்கரை நாங்க இந்த அரசோட கூட்டணியில இருந்து நாங்க பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் பஞ்சமி நிலத்தின்னு உங்கள் குடி சார்ந்த மக்களுக்கு அந்த உரிமையவாது நீங்க வாங்கி கொடுத்தீங்களானா? இல்ல. எதையுமே செய்யாத நீங்க, கேள்வியே கேட்காத நீங்க பெரிய மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டீங்க. எங்க இப்போ ஒரு வைங்களேன், ஒரு நிபந்தனை வைங்களேன், 100% மது ஒழிப்பு இருந்தால்தான் திமுகவோட கூட்டணி, சத்தியம் பண்ணி கொடுங்க, உறுதி பண்ணி கொடுங்கன்னு எங்க கேட்க முடியுமா? எதை பத்தி கேட்க முடியாதுங்க. திருமா சாதிச்சது அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு போய் உள்ள வச்சு 150 நாள் வச்சிருந்தீங்க பாருங்க. இது ஒண்ணுதான் நீங்க சாதிச்சது. இதுல என்ன சொல்றீங்க? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. எப்படி கூஜா தூக்குறது யாருக்கு? திராவிடர்களுக்கு. மாநாடு யாருக்கு? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தமிழ் தேசியம் தப்பு, உங்ககிட்ட எழுச்சி இல்ல, அதுவும் தப்பு. நீங்க திராவிட எழுச்சி மாநாடு நடத்த வேண்டியதானே? ஏன்னா திராவிடர்கள் இல்லாம இங்க கல்வி இல்ல, திராவிடர்கள் இல்லாம இங்க கலாச்சாரம் இல்ல, பண்பாடு இல்ல, வேற ஏன்னா எல்லாமே திராவிட தானே கொடுத்துச்சு உங்களுக்கு, அதைத்தானே வலியுறுத்துனீங்க. அப்ப நீங்க இப்ப மட்டும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வைக்கணும்? ஏன் திராவிட எழுச்சி மாநாடு வைக்க வேண்டியதானே? உங்க மாநாட்டுல தமிழ் தேசியம் உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட எழுச்சியும் கிடையாது. உங்ககிட்ட எந்த எழுச்சி இருந்துச்சு? இந்த ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிற அந்த ஒரு எழுச்சியாவது உங்ககிட்ட இருந்துச்சா? குறைந்தபட்சமா இல்ல. அப்ப மொத்தத்துல எதுவுமே இல்லாதப்ப நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிறது ஓட்டுக்காகனா உங்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சி வேணும். அதற்கு பிறகு அந்த ஆட்சியிடம் அடிமையாக இருக்கணும்னா திராவிட எழுச்சி மாநாடு உங்களுக்கு தேடும். ஒட்டு மொத்தமா உங்க பிரச்சனையில நீங்க உங்கள் சாதியை கொண்டு போய் திராவிடர் கைகள், அதுவும் குறிப்பாக திமுகவுடைய கரங்கள்ல கொண்டு போய் அடிமைப்படுத்திட்டீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதை நான் யார் வேற யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் பிறந்த குடியில் உள்ளவர்களே சொல்றாங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு வைத்தறிச்சல். எல்லா பேரும் நாம் தமிழருக்கு போறானே, எல்லா பேரையும் அறுவடை பண்ணிட்டாங்களே, நம்மளுடைய அனைத்து வண்டவாளங்களையும் தண்டவாளத்துல ஏற்றி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற வெறுப்பு உங்களுக்கு இருக்கே தவிர இன்னமும் நீங்க உங்களை நீங்களே சரி செஞ்சுக்க விரும்பல.
இப்ப கூட பாருங்க, தேசிய தலைவரை பற்றி தவறாக பதிவுறீங்க, அவருடைய காதல் திருமணத்தை பத்தி தவறாக பதிவுறீங்க. இதே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாரே கேள்வி, போனீங்க அங்க போய் நான் தலைவரை பார்த்தேன்னு பேசுறீங்க, எல்லாம் பேச நீங்க எதற்காக ராஜபக்சேவை பார்த்தீங்க? இந்த உலகத்திலேயே தேசிய தலைவருடைய கையையும் ராஜபக்சேவுடைய கையையும் குலுக்கின ஒரே தமிழர் நீங்க தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த சாதனை பண்ணிருக்கீங்க. அந்த சாதனை நீ உங்களை தவிர வேற யாருமே செய்ய முடியாது. இப்ப மொத்தத்துல இப்ப இது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா முடிச்சிட்டு ஈவேரா தான் எங்களுக்கு முக்கியம்னு சொன்ன இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இப்ப கடைசியில யாரையும் பழி கொடுக்க வந்துட்டீங்க திருமாவர்களே. தேசிய தலைவரையும் பழி கொடுக்கிற அளவிற்கு உங்களுக்கு இவ்வளவு அடிமைத்தனமா? உங்களுக்கு ஒட்டுமொத்த உங்கள் குடியையும் கொண்டு போய் அடகு வைத்ததும் இல்லாமல் தமிழ் தேசியத்தையும் கெடுக்கிற வேலையும் நீங்க பார்த்துக்கிட்டு, இத்தனைக்கும் உங்களுக்கு அறிவு புகட்ட வேண்டிய இடத்துல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, உங்களை தட்டி கேட்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய தவறுகளை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க திருந்த மாட்டீங்க. திருந்தாத திருமா அப்படின்னு தான் உங்களுக்கு டைட்டில கொடுக்க முடியும். ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குறது போல் நடிக்கிறீங்க பாருங்க, உங்களை ஒருத்தர் தான் எழுப்ப முடியாது. ஆனா ஒரு விஷயங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு கேள்விகளை கேட்டுட்டு போயிருந்தாரு, உங்ககிட்ட பதில் சொல்ல முடியலன்னா பேசாம போயிருந்திருக்கலாம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சும்மாவே ஆடுவாரு. இப்ப நீங்க சலங்க கட்டி விட்டுருக்கீங்க. 150 நாள் சிறைக்குள்ள தவம் இருந்திருப்பாரு. என்ன தவம்? திருமாவை வெளியில வந்து எப்படி வெளுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தவத்துல இருந்திருப்பாரு. இப்ப பாருங்க, 150 நாள் அடைகாத்த நெருப்பு மாதிரி இனி வந்து வீசுவாரு பாருங்க. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்க குண்டாசு இப்ப உடஞ்சிருச்சு, போட்டதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சு போச்சு, போட்ட ஆவணங்கள் கூட தப்பு தப்பா போட்டு முடிச்சு விட்டீங்க. இப்ப வெளியே வர போறாரு. இதுதான் சரி. நீங்க சும்மா விட்டு இருந்தா கூட அவர் போக்குல போயிருப்பாரு. இப்ப அவர் பதுங்கி இருந்த புலி போல இப்ப பாய போறாரு. என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. முக்கியமா அவர் வைக்கக்கூடிய இலக்கு என்னன்னா, பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த தலைப்புக்காவது திருமா அண்ணன் அவர்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குதா, வக்கு இருக்குதா? அப்படின்னா இருக்காது. மீண்டும் அவருடைய குரல் ஒலிக்க போகுது. அம்பேத்கர் சொன்னதுதான், நீ அடிமை என்பதை உணர்த்தி விடு, அவனே எழுந்து போராடுவான்னு. ஆனால் நீங்கள் அடிமைப்பட்ட மக்களுக்காக வந்ததாக சொல்லி திமிரி எழு, திருப்பி அடி, அடங்க மறு, அத்துமீறு அப்படியெல்லாம் எழுச்சிகரமான வார்த்தைகளை சொன்ன திருமா என்னைக்கோ போயிட்டாரு. இன்னைக்கு அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க, அடிமை என்பதை உணர்த்தி விடு, அவர்கள் எழுந்து போராடுவார்கள். அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவர்களை அடிமை என்றே அந்த உணர்வே இல்லாமல் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்க. அந்த அடிமைத்தனம் இதுதான் அப்படிங்கிற உணர்த்துறாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. வாருங்க, நாளைக்கு வாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, உங்களுடைய சூளுரையை பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்புடன் உங்களோடு கரம் கோர்ப்போம் அனைவரும். வாழ்த்துக்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு.